பிற மார்க்கத்திலிருந்து தான் வந்தேன். பொதுவாகவே இந்த பிற மார்க்கத்திலிருந்து வருகிறவர்களுக்கு நிறைய பாடுகள் உண்டு. வேதம் அப்படிதான் சொல்லுது. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அந்த துன்பங்கள் மத்தியிலும் தேவன் நம்மை பாதுகாக்க வல்லவர். துன்பத்திலிருந்து விடுதலையாக்குவதல்ல, துன்பங்கள் மத்தியில் விடுதலையாக்குகிறார். God deliver not from the problem, He deliver in the problem. நீங்கள் எந்த வசனத்தை வாசித்து பாருங்க. ஆறுகளை கடக்கும் போது அது உன்மேல் புரளுவதில்லை. உன்னுடைய கருத்து என்னவென்றால், ஆற்றில் கால் வைக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு, அது புரளாமல் பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. அக்கினில் நடக்கும்போது அது வேகாதிருக்கும். அப்படியானால் அக்கினில் கால் வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு, அது வேகாமல் பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு. ஆறுகளை கடக்கும் போதும் அக்கினில் நடக்கும் போதும் தேவன் சொல்லுகிறார், உன்னை பிரச்சனையிலிருந்து விடுவிக்க மாட்டேன், பிரச்சனை மத்தியிலே விடுவிப்பேன். இதனால் 55 கூட்டம் இருக்கிறது. ஒன்று நெருங்கி வரும் கூட்டம், இன்னொன்று விலகி போகிற கூட்டம். அவங்க நினைக்கிறாங்க நெருங்கி வந்தால் என்ன கிடைக்கும். காலையிலே சொன்னேன், நெருங்கி வந்தால் ஒரு 5-6 ஆசீர்வாதங்களை சொன்னேன். அமைதி உண்டாகும், இறைப்பாடல் உண்டாகும், மகிழ்ச்சி உண்டாகும், ஆசீர்வாதங்கள் உண்டாகும், உங்கள் வாழ்க்கை நிலை உயரும், வாழ்க்கையில் விடுதலை உண்டாகும், தேவன் சமாதானம் தருவார். கவனிங்கள், இது நெருங்கி வரும்போது. விலகி போகும்போது சமாதானமின்மை, இளைப்பாறுதல் இல்லாத ஒரு வாழ்க்கை, துன்பத்தின் வாழ்க்கை, தரித்திரத்தின் வாழ்க்கை, ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கை, அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, யாரோ ஒருவரால் ஆளப்படுகிற ஒரு வாழ்க்கை. திரும்ப சொல்லுகிறேன், தேவனை விட்டு விலகி ஓடினால் சமாதான குறைவு, தேடி வந்தால் சமாதானம், விலகி போனால் சமாதான குறைவு. அவரை தேடி வந்தால் இளைப்பாறுதல், தேடி வரவிட்டால் அலைச்சல், தேடி வந்தால் மகிழ்ச்சி, விலகி ஓடினால் துன்பம், இன்பம், அதுக்கப்புறம் துன்பம். அவரோடு நெருங்கி வரும்போது உலகத்தின் ஆசீர்வாதங்களும் பரலோகத்தின் ஆசீர்வாதங்களை தேடி வரும். இதைத்தான் வேதம் சொல்கிறது. யோபு 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், இவரை தேடும்போது தூளை போல பொன்னையும் ஒப்பீரின் கற்களை போல ஆற்று சங்கத்தையும் உனக்கு தருவார். யோபின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அவர் நெருங்கி வரும்போது தூளை போல பொன்னையும் ஆற்று கற்களை போல ஒப்பீரின் தங்கத்தையும் உனக்கு தருவார். ஆமேன். நான் சம்பாதிப்பதில்லை,